வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அமைச்சர் தங்கம் தென்னரசோடு நமது செய்தியாளர் நடத்தும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. இரவு முழுவதும் நம்மளுடைய ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் அங்கே நடந்திருக்குது. எப்படியாவது நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை ரீச் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து பண்ணிருக்கோம். தேசிய பேரிடர் மீட்பு படையும் அங்கே இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த இதை நம்ம ரயில்வே மூலமாகவும் டைப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அங்கே நீங்க சொன்ன மாதிரி அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுப்பதற்கும் அவங்களை மீட்பதற்கும் இருக்கும். ஒரு முக்கியமான சவால் கரண்ட், வாட்டர் கரண்ட். இப்போ போட்டை நீங்க நேராக பக்கத்தில் செலுத்தி போக முடியல, பக்கத்தில் போனாலே போட்டோட சேர்த்து இழுத்துட்டு போகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு இன்னையிலேருந்து வடிய துவங்கினால இன்னையிலேருந்து அந்த ஆபரேஷன்ஸ் கொஞ்சம் முடிக்கும். இல்லை, பயணிகள்லாம் சேஃபா இருக்காங்களா? நம்ம தான் தொடர்பு கொண்டோம். இல்லைங்க, பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மற்றபடியே ரீச் பண்றதுக்கு முடியல. ஹெலிகாப்டர் இது மூலமாக தான் நம்ம கொண்டு போய் சொல்றோம். இன்னைக்கு உணவு பொட்டலங்களை நம்ம விநியோகிக்க முடியும்னு சொல்லி தண்ணி வடிய நம்ம பக்கத்தில் போய் பண்ணிருக்கோம். முற்றிலுமாக தூத்துக்குடிக்கான வழிகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப தூத்துக்குடி நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த சாலை போக்குவரத்து சீரமைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நாட்கள் ஆகும் இல்லை சார்? ஏன்னா மிகப்பெரிய மழை முற்றிலுமாக தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய சாலை போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டு போயிருக்கிறது. மழை நீர் வடிந்தவுடன் தான் நமக்கு இந்த சேதத்தினுடைய மதிப்பு தெரியும். இன்று நாளையில அவங்க சென்ட்ரல் டீம் வந்தால் வருவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம பொறுத்த மட்டும் முதல் கட்டமாக என்னென்ன பண்ண முடியும், சேத மதிப்பீடுகளை பூர்வாங்க ரீதியாக பிரேமபசியா நம்ம கொஞ்சம் என்ன இருக்குன்றத பார்க்கிறோம். முழுமையான சேத மதிப்பீடுகள் என்பது வெள்ளமெல்லாம் வடிந்து கடுமையான சேதமும் ஏற்பட்டிருக்கு. நம்ம மத்திய அரசு நிதி கேட்டு கோரிக்கை வைப்போமா? இருக்கு சென்னைக்கு கேட்டு வரும்ல, நிச்சயமா வரும். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பிரதமர் அவர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். இப்போதைக்கு நம்மளுடைய போக்கஸ் ரெஸ்கியூ அண்ட் இதுல மட்டும் இருக்கும், ரிலீஃப்ல. மற்ற இதுவும் நம்ம பேரலா பண்ணிட்டு இருக்கோம். தேவையான உதவிகளை முதலமைச்சர் மூலமாக நம்ம பிரியதர்ஷினி, இப்போ அமைச்சர் தங்கம் தென்னரசு நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா, ரயில் பயணிகளை மீட்கும் பணிகளை துரிதமாக ஈடுபட்டு வருவதாகவும் அதனை கடந்து தூத்துக்குடிக்கான சாலை சீரமைப்பு பணிகள் அடுத்த கட்டம் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு. அதே போல மத்திய அரசோட மத்திய குழு நாளை அல்லது நாளை மறுநாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் மத்திய அரசு கிட்ட நிதி கோருவது குறித்து இந்த ஆய்வு இழப்பீடு கணக்கீடு செய்து அதன் பின்பு தமிழக முதலமைச்சர் அறிவிப்பான்னு தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைப்பதற்கும் நிவாரணப் பணிகளையும் தமிழக அரசு துரிதமாக மேற்கொள்ள போறோம். அதன் பின்புதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்றிலிருந்தே மழை தொடர்பான பாதிப்புகளை களத்துக்கு போய் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வந்தாரு. அது தொடர்பா இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் உங்களோட நேர்காணல்ல குறிப்பிட்டாரு. நன்றி முத்துப்பழம்பதி. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.